பாரு பாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். எனக்கு வேணுங்கிறது எல்லாம் தான் நீங்க தினமும் வாங்கிட்டு வந்து குடுக்குறீங்களே, திடீர்னு இன்னைக்கு என்னங்க கேக்குறீங்க? அதுக்கு இல்ல, மாயாவுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க அம்மா செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. உனக்கும் அப்படி ஏதாவது ஆசை இருக்கும்ல, அதான் கேட்டேன். பார்வதி, ஏய், பார்வதி, ஏன் இப்ப அடார? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் ஏன் அடார? எனக்கு எங்க அம்மா நினைப்பு வந்துருச்சு, அதான் மனசு உடைஞ்சு அழுதுட்டேன். அழாத பார்வதி, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. நான் இது வரைக்கும் என் அம்மாவை நினைச்சு ஏங்குனது இல்ல. அந்த அளவுக்கு மாமாவும் அத்தையும் சொந்த மக மாதிரி தான் என்ன பாத்துக்கிறாங்க. ஆனா என்னைக்கு மாயாவோட அம்மா ஆசை ஆசையா அவளுக்கு பலகாரம் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தது பார்த்ததோ எனக்கு என் அம்மா நினைப்பு வந்துருச்சு. என் அம்மாவும் உயிரோடு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணிடுச்சு. பார்வதி, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, உனக்கு நான் இருக்கேன், நான் செஞ்சு தரேன். என்ன வேணும்னாலும் நான் வாங்கிட்டு வந்து தரேன் பார்வதி. நீங்க எனக்கு ஒரு குறையும் இல்லாம தாங்க பாத்துக்கிறீங்க. ஆனாலும் என் அம்மா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்.